ஓம் சாந்தி. 29/1/2024. இனிமையான குழந்தைகளே, எப்படியெல்லாம் பாபா உங்களை அலங்கரிக்கிறாரோ அதுபோல நீங்களும் மற்றவர்களை அலங்கரிக்க வேண்டும். முழு நாளும் சேவை செய்யுங்கள். யார் வருகிறார்களோ அவர்களுக்கு புரிய வையுங்கள். கவலைப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. கேள்வி: இந்த ஞானத்தை கோடியில் சிலர்தான் புரிந்து கொள்கிறார்கள் மற்றும் தாரணை செய்கிறார்கள். ஏன்? பதில்: ஏனென்றால் நீங்கள் அனைவரும் புதிய விஷயங்களை கூறுகிறீர்கள். நீங்கள் பரமாத்மா புள்ளியாக இருக்கிறார் என்று சொல்லும்போது கேட்டு குழம்பி விடுகிறார்கள். சாஸ்திரங்களில் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டதே இல்லை. இவ்வளவு காலம் செய்துள்ள பக்தி இழுக்கிறது. ஆகையால் உடனே புரிந்து கொள்வது இல்லை. பாபா: நாங்களும் கண்டிப்பாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆவோம் என்று சொல்லும் விட்டில் பூச்சி போன்றவர்களும் சிலர் இருக்கிறார்கள். நமக்கு இப்படிப்பட்ட பாபா கிடைத்திருக்கிறார் என்றால் நாம் எப்படி விட்டுவிட முடியும்? அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதற்கு உற்சாகம் பொங்கி வரும். பாடல்: தூரதேசத்தில் இருக்கக்கூடியவரே, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் நாம் வழிபோக்கர்கள் என்பதை நல்ல விதத்தில் தெரிந்துள்ளார்கள். இது நம்முடைய தேசம் இல்லை, இது எல்லையற்ற நாடகம், மிக பெரிய மேடை. எவ்வளவு பெரிய பெரிய விளக்குகள் இருக்கின்றன. இவை எப்போதும் எரிந்து கொண்டு இருக்கின்றன. நாம் அனைவரும் நடிகர்கள் மற்றும் வரிசைப்படியாக நம்முடைய நடிப்பின்படி நேரத்திற்கு இங்கே நடிப்பை நடிக்க வருகிறோம் என்பதை ஆத்மா தெரிந்து இருக்கிறது. முதலில் நீங்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்கிறீர்கள், பிறகு இங்கே வருகின்றீர்கள். இது நன்றாக புரிந்து கொள்ள மற்றும் தாரணை செய்வதற்கான விஷயம். நாடகத்தின் நடிகர்களாக இருந்து கொண்டு ஒருவேளை ஒருவர் மற்றவருடைய தொழிலை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது? நாடகத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் இப்படி ஆகின்றீர்கள். ஆக இந்த படிப்பு அனைத்திலும் தனிப்பட்டதாகும். பாபா விதை ரூபமாக இருக்கிறார், ஞானக்கடலாக இருக்கிறார். எப்படி அந்த பொதுவான மரம் மற்றும் விதை இருக்கிறது அதை தெரிந்துள்ளீர்கள் அல்லவா? முதலில் சிறு சிறு இலைகள் வருகின்றன, பிறகு பெரிய பெரியதாக ஆகி மரம் எந்த அளவு வளருகிறது, எவ்வளவு காலம் பிடிக்கிறது? உங்களுடைய புத்தியில் இந்த ஞானம் இருக்கிறது. பாபா ஒரு முறைதான் வருகிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இது முடிவில்லாத நாடகம். பாபா சொர்க்கத்தை படைப்பவராக இருக்கிறார், சொர்க்கத்தை உருவாக்கும் இறை தந்தையாக இருக்கிறார். ஸ்வர்க்கத்தை உருவாக்க தந்தை வரவேண்டி இருக்கிறது. தூர தேசத்தில் இருப்பவரே என்ற புகழும் இருக்கிறது. இது ராவண ராஜ்யம் மாற்றானுடையதாகும். ராவண ராஜ்யத்தில் ராமன் வர வேண்டும். உங்களுடைய புத்தியில்தான் ஞானம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் வழிபோக்கர்கள். ஒன்றாக நடிப்பை நடிக்க வரமாட்டீர்கள் என்பதை பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். அனைவருக்கும் முதலாவதாக தேவதைகளை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த சமயத்தில் வேறு யாரும் இருக்கவில்லை. மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள், பிறகு அதிகரிக்கிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் ஷரீரத்தை விட்டுவிட்டு அங்கே வருகிறீர்கள். பாபாதான் இந்த புத்தியை கொடுக்கிறார். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் கிடைத்து இருக்கிறது. நாம் விதை மற்றும் மரத்தின் முதல் இடை கடைசியை தெரிந்து இருக்கிறோம். விதை மேலே இருக்கிறது, கீழே முழு மரமும் பரவி இருக்கிறது. இப்பொழுது மரம் முழுவதும் உளுத்து போன நிலையில் இருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மரத்தின் முதல் இடை கடைசியை
தெரிந்து கொண்டீர்கள். முன்பு ரிஷி முனிவர்களிடம் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதலிடை கடைசியை தெரியுமா என்று கேட்டபோது தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களே தெரிந்திராத போது பரம்பரையாக எப்படி இருக்க முடியும்? இந்த விஷயங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் தாரணை செய்ய வேண்டும். மறக்கக்கூடாது. படிப்பை படிக்கத்தான் வேண்டும். படிப்பு மற்றும் யோக பலத்தின் மூலம்தான் நீங்கள் பதவியை அடைகிறீர்கள். கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். பாபாவை தவிர வேறு யாரும் தூய்மையாக ஆக்க முடியாது. அழியக்கூடிய செல்வத்தை தானம் செய்கிறார்கள் என்றால் ராஜ்ய குலத்தில் அல்லது நல்ல குலத்தில் பிறவி எடுக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிக பெரிய வீட்டில் பிறவி கிடைக்கிறது. புதிய உலகம் மிகவும் சிறியதாக இருக்கிறது. சத்யுகத்தில் தேவதைகளுடையது ஒரு கிராமம் போல இருக்கிறது. ஆரம்பத்தில் மும்பை எவ்வளவு சிறியதாக இருந்தது. இப்போது பாருங்கள் எவ்வளவு வளர்ந்து விட்டது. ஆத்மாக்கள் அனைத்தும் தன்னுடைய நடிப்பை நடிக்கிறது. அனைத்தும் வழிபோக்கர்களாக இருக்கின்றன. பாபா ஒரு முறையே வரும் வழிபோக்கராவார். நீங்களும் கூட ஒரு முறையே வரும் வழிபோக்கர்கள் ஆவீர்கள். நீங்களும் ஒரு முறைதான் வருகிறீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து நடிப்பை நடித்துக் கொண்டேதான் இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் அமர உலகத்திற்கு செல்வதற்காக அமர கதையை கேட்கிறீர்கள். இதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகள் உயர்ந்த பதவியை அடைகிறீர்கள். 21 தலைமுறை என்று சொல்கிறார்கள் அல்லவா? தலைமுறை என்றால் வயதாகும் வரை. பிறகு வேறொரு ஷரீரத்தை தாங்களாகவே எடுப்பீர்கள். அகால மரணம் நடக்காது. அது அமர உலகம். காலன் என்ற பெயரே கிடையாது. திடீரென்று மரணம் நடப்பது இல்லை. நீங்கள் ஒரு ஷரீரத்தை விட்டுவிட்டு மற்றொன்றை எடுக்கிறீர்கள். துக்கத்தின் விஷயம் எதுவும் கிடையாது. பாம்பிற்கு துக்கம் ஏற்படுமா? இன்னும் மகிழ்ச்சிதான் ஏற்படும். இப்போது உங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது. ஆத்மாவில்தான் புத்தி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயமும் அதிசயமாக இருக்கிறது. பாபா கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய சொர்க்கம் மிகவும் அதிசயமான உலகம். ராவண ராஜ்யத்தில் 7 அதிசயங்களை காட்டுகிறார்கள். ராமராஜ்யத்தில் பாபாவின் ஒரே ஒரு அதிசயம் சொர்க்கம். அது அரைக்கல்பம் அழியாமல் இருக்கிறது. மனிதர்கள் அதை பார்த்தது கூட கிடையாது. இருந்தாலும் அனைவருடைய வாயிலிருந்தும் சொர்க்கம் என்ற பெயர் கண்டிப்பாக வருகிறது. இப்போது நீங்கள் புத்தியின் மூலம் தெரிந்துள்ளீர்கள் மற்றும் சிலர் காட்சியும் பார்த்து இருக்கிறீர்கள். பாபாவும் கூட அழிவு மற்றும் நம்முடைய ராஜ்யத்தை பார்த்திருக்கிறார். அர்ஜுனனுக்கும் கூட காட்சியில் காட்டியிருக்கிறார். சரியாக இப்போது கீதையின் கதை ஆகும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம யுகம். இப்போது நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். மேலும் அந்த அளவிற்கு உயர்ந்தவர்களாக மாற்றுகிறேன். உலகத்தில் இந்த விஷயங்களை யாரும் தெரிந்து இருக்கவில்லை. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறீர்கள். இங்கே மனிதர்கள் இறக்கிறார்கள் என்றால் ஆத்மா இருளில் இருக்கக்கூடாது என்று தீபம் ஏற்றுகிறார்கள். சத்யுகத்தில் இது போன்ற விஷயங்கள் நடப்பது இல்லை. சத்யுகத்தில் ஆத்மாக்கள் அனைவருடைய தீபமும் ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒளி இருக்கிறது. இங்கே மனிதர்கள் வீட்டிற்கு வீடு விளக்கு ஏற்றுகிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் நன்றாக புத்தியில் தாரணை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். பாபா
மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இவ்வளவு காலம் நாம் ராஜ்யம் செய்தோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். யார் நீண்ட காலம் தொலைந்து போய் இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் பாபா பேசுகிறார், படிப்பு சொல்லித் தருகிறார். இந்த சமயத்தின் விஷயங்களை தான் பண்டிகைகளாக கொண்டாடுகிறார்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்து உள்ளீர்கள். பாரதத்தில்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். சிவன் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அவர் பாரதத்தில் எப்படி வருகிறார் என்பதை அவரே கூறுகின்றார். நான் இயற்கையை ஆதாரமாக எடுத்து வரவேண்டி இருக்கிறது, ஆகையால் தான் பேசுகிறேன். இல்லை என்றால் குழந்தைகளை ஞானத்தால் எப்படி அலங்கரிக்க முடியும்? இப்போது உங்களுடைய அலங்காரம் நடந்து கொண்டு இருக்கிறது. பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றும் அலங்காரம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இது மிகவும் சகஜமானது. ஆனால் எதையும் புரிந்து கொள்ளாத அளவிற்கு மனிதர்களுடைய புத்தி மந்தமாகிவிட்டது. நேரம் பிடிக்கிறது. நீங்கள் கண்காட்சியில் அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறீர்கள். யார் வந்தார்களோ, எப்படி புரிய வைத்தீர்களோ அனைத்தும் நாடகமாகும். கவலைப்படுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. பாபா அதிகமாக மண்டையை உடைத்துக் கொள்கிறோம், கோடியில் ஒரு சிலர்தான் வருகிறார்கள் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். அப்படித்தான் நடக்கும். நீங்கள் பரமாத்மா புள்ளி என்று சொல்கிறீர்கள். சாஸ்திரங்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆகையால் குழம்பி விடுகிறார்கள். நீங்களும் கூட ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலருக்கு புரிந்து கொள்வதற்கு 2 வருடங்கள் கூட ஆனது. போய்விடுகிறார்கள், பிறகு வருகிறார்கள். அவ்வளவு சுலபமாக பக்தி விடுவது இல்லை. அது தன் பக்கம் இழுக்கிறது. இதுவும் நாடகத்தில் நடிப்பாக இருக்கிறது. இதை பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாரும் தெரிந்து இருக்கவில்லை. விராட்ட ரூபத்தின் பொருளையும் கூட புரிந்துள்ளீர்கள். இது உங்களுடைய குட்டிக்கரண விளையாட்டு. நீங்கள் சக்கரத்தை சுற்றுகிறீர்கள். இதனை விராட்ட நாடகம் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றிய ஞானமும் உங்களுக்கு இருக்கிறது. அந்த கல்லூரிகளில் என்னென்ன படித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? இங்கே அந்த விஷயங்கள் கிடையாது. அறிவியல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதன் மூலம் விநாசம் நடக்க வேண்டும். இப்போது நீங்கள் புரிய வைக்கலாம். ஆனால் யாராவது சிலர்தான் இது மிகவும் நல்ல விஷயம் என்று சொல்பவர்கள் கிடைப்பார்கள். இதை தினமும் புரிய வைக்க வேண்டும். எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் நாங்கள் பாபாவிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி எடுக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இது குறைவற்ற, கணக்கில் அடங்காத வருமானம். குழந்தைகளே, என்னுடைய புத்தியில் முழு மரத்தின் ஞானம் இருக்கிறது. இப்போது அதை நீங்களும் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். பாபா என்ன புரிய வைக்கிறாரோ அது மிகவும் சரியானது. ஒரு வினாடியை போல மற்றொன்று இருக்காது. எவ்வளவு ஆழமானதாக இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு சக்கரத்தை சுற்றி இருக்கிறீர்கள். இந்த நாடகம் பேன் போல சென்று கொண்டிருக்கிறது. ஒரு முறை சுற்றுவதற்கு 5000 ஆண்டுகள் ஆகிறது. அதில் முழு விளையாட்டும் நடக்கிறது. அதைதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பசுக்கள் கூட மிகவும் நன்றாக இருக்கும். உங்களுடைய பதவி எப்படியோ அப்படி பொருட்கள், அப்படி மாளிகை இருக்கும். பகட்டு இருக்கிறது. மகிழ்ச்சியும் கூட ஆத்மாவிற்கு தான் ஏற்படுகிறது. நம்முடைய ஆத்மா திருப்தி அடைகிறது. திருப்தியான பரமாத்மா என்று சொல்லப்படுவது இல்லை. உங்களுடைய ஆத்மா திருப்தி அடைந்ததா என்று கேட்பார்கள். ஆமாம் பாபா, திருப்தி அடைந்தது. ஆக இந்த விளையாட்டு நடந்து வருகிறது. பாபா என்ன புரிய வைக்கிறாரோ இதுவும் நாடகத்தின் விளையாட்டாகும்.
பாபா இப்போது உங்களை உயிர்ப்பிக்கிறார். உங்களுடைய சரீரம் கல்ப விருட்சத்திற்கு சமமாக ஆகிவிடுகிறது. அதனுடைய பெயரே அமர உலகமாகும். ஆத்மாவும் அழிவற்றதாக இருக்கிறது. காலன் கொண்டு போக முடியாது. பாபா ஆத்மாக்களாகிய உங்களோடு பேசுகிறார். இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழிவற்ற ஆத்மாவோடு பேசுகிறார். ஆத்மா இந்த காதுகளின் மூலம் கேட்கிறது. ஆத்மாக்களாகிய நமக்குதான் பாபா படிப்பு சொல்லி தருகிறார். பாபாவின் பார்வை எப்போதும் ஆத்மாக்களின் மீது இருக்கிறது. உங்களுக்கும் பாபா புரிய வைக்கிறார். எப்போதும் சகோதர சகோதர பார்வை வையுங்கள். சகோதரனிடம் நாம் பேசுகிறோம், பிறகு குற்ற பார்வை செல்லாது. இந்த பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும். நாம் ஆத்மாக்கள். நாம் இத்தனை பிறவிகள் எடுத்து நடிப்பை நடித்திருக்கிறோம். நாம் புண்ணிய ஆத்மாக்களாக இருந்தோம். நாம் தான் தூய்மையான ஆத்மாக்களாக ஆகியிருக்கிறோம். தங்கத்தின் மீதுதான் அழுக்கு சேர்கிறது. பின்னால் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு என்ன சொல்வீர்கள்? சில சதவீதம் தங்கத்தினுடையது இருக்கும், தூய்மையாக ஆகி செல்கிறார்கள். ஆனால் சக்தி குறைவாக இருக்கும் அல்லவா? ஓரிரு பிறவிகள் எடுத்து இருப்பார்கள். இதனால் என்னவாயிற்று? பாபா என்ன முரளி சொல்கிறாரோ அதுதான் பொக்கிஷம். எதுவரை பாபா கொடுக்கிறாரோ அதுவரை நீங்கள் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவின் மூலம்தான் நீங்கள் எப்போதைக்கும் ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். அமைதியாக அமர்வதன் மூலம் அதிக நன்மை இருக்கிறது. மன்மனாபவ, இதன் பொருள் யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபாதான் ஒவ்வொரு விஷயத்தின் பொருளையும் புரிய வைக்கிறார். எங்கேயோ பொருளற்றதாக இருக்கிறது. அனைத்திலும் பெரிய தவறு ஒருவர் மீது மற்றவர் காமக்கோடாரி வீசுவது. இதன் மூலம் முதல் இடை கடைசி வரை துக்கமடைகிறார்கள். அனைத்திலும் மோசமான இம்சை இதுவாகும். ஆகையால் இதை நரகம் என்று சொல்லப்படுகிறது. சொர்க்கம் மற்றும் நரகத்தின் பொருளை கூட யாரும் புரிந்து கொள்வது இல்லை. சொர்க்கம் முதலாவது, நரகம் கடைசியாகும். நாம் இந்த உலக நாடகத்தின் நடிகர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நீங்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ல மாட்டீர்கள். நீங்கள் ஸ்ரீமத்தின் மூலம் எவ்வளவு நல்ல சித்திரங்களை உருவாக்குகிறீர்கள். அதை மனிதர்கள் பார்த்தவுடனேயே மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள். மேலும் சகஜமாகவே புரிந்து கொள்வார்கள். இந்த சித்திரங்களை உருவாக்குவதும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. கடைசியில் நீங்கள் நினைவிலேயே இருப்பீர்கள். சிருஷ்டி சக்கரம் கூட புத்தியில் வந்துவிடும். புதிய உலகத்தை உருவாக்குவது யார், பழைய உலகத்தை உருவாக்குவது யார் என்பது போன்ற விஷயங்களை நீங்கள் தான் தெரிந்துள்ளீர்கள். அனைவரும் சதோ ரஜோ தமோவில் வரத்தான் வேண்டும். இப்போது கலியுகம். பாபா வந்து நம்மை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக மாற்றுவார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. யாருடைய சிந்தனையிலும் வருவது இல்லை. உங்களுக்கோ இப்போது முழு சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானம் இருக்கிறது. படைப்பவர் தந்தை இவருக்குள் அமர்ந்து நான் ஆத்மாக்களாகிய உங்களுடைய தந்தை என்பதை புரிய வைக்கிறார். எல்லையற்ற ஆசிரியராக இருக்கிறேன். இந்த சங்கம யுகம் புருஷோத்தம யுகம். சத்யுகம் மற்றும் கலியுகத்தை புருஷோத்தமம் என்று சொல்ல முடியாது. சங்கம யுகத்தில் தான் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகின்றீர்கள். இப்போது பாபா வந்து ராஜயுகத்தை கற்றுக் கொடுக்கிறார். நாளுக்கு நாள் குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைப்பது மிகவும் சகஜமாக இருக்கும். மரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். விளக்கில் பலியாவதற்கு நிறைய விட்டில் பூச்சிகள் வருகின்றன.
இப்படிப்பட்ட பாபாவை யார் விடுவார்கள்? பாபா, நாங்கள் தங்களுக்கு அருகிலேயேதான் அமர்ந்திருப்போம் என்று சொல்வார்கள். இவை அனைத்தும் தங்களுடையது. இப்படிப்பட்ட உயர்ந்த தந்தையை நாங்கள் ஏன் விட வேண்டும்? நிறைய பேரிடத்தில் அதிக வேகம் வருகிறது. பாபாவிடமிருந்து உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது என்றால் நாங்கள் ஏன் விட்டுவிட்டு செல்ல வேண்டும்? இங்கே நாங்கள் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். இங்கே எந்த காலனும் வர முடியாது. ஆனால் பாபாவின் ஸ்ரீமத்தை வாங்க வேண்டும். இப்படி செய்யக்கூடாது என்று பாபா சொல்வார். உற்சாகம் வரும். ஆனால் இப்படி அனைவரும் இங்கே வந்து அமர்ந்து கொள்ள நாடகத்தில் இல்லை. ஆர்வம், உற்சாகம் வருகிறது. ஏனென்றால் இவை அனைத்தும் அழிய போகிறது என்பதை தெரிந்து இருக்கிறார்கள். யாருக்கு நடிப்பு இருக்கிறதோ அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் LLB, IPS போன்றவை படிக்கிறீர்கள். இதன் மூலம் என்ன கிடைக்கும் என்று பாபா கேட்கிறார். நாளை ஷரீரத்தை விட்டுவிட்டால் என்ன கிடைக்கும்? எதுவும் இல்லை. இவை அழியக்கூடிய கல்வி. இது அழிவற்ற கல்வி. இதை அழிவற்ற தந்தை கொடுக்கிறார். நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக இந்த பிறவியில்தான் ஆக வேண்டும். அந்த நிலை நினைவின் மூலம்தான் கிடைக்கும். மற்ற அனைத்து தேகத்தின் தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஷரீரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. படித்து படித்து இறந்து விடுகிறார்கள். ஆக பாபாவின் வேலை புரிய வைப்பதாகும். அந்த படிப்பில் என்ன வருமானம் இருக்கிறது மற்றும் இந்த படிப்பில் என்ன வருமானம் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சிவபாபாவின் பண்டாரா எப்போதும் நிறைந்து இருக்கிறது. இவ்வளவு குழந்தைகள் அனைவரும் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கவலைப்பட எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட்டினியால் இறந்துவிட முடியாது. குழந்தைகளுக்கு உணவு இல்லை என்றால் லௌகீக தந்தை அவரும் உண்பது இல்லை. குழந்தைகளின் துக்கத்தை பாபா பொறுத்து கொள்ள முடியாது. முதலில் குழந்தைகள், பிறகு தந்தை, அம்மா. அனைவருக்கும் கடைசியாக சாப்பிடுகிறார். மிச்சம் மீதி காய்ந்ததை அவர் சாப்பிடுகிறார். நம்முடைய பண்டாராவும் அப்படி ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சகோதர பார்வையை உறுதியாக்க வேண்டும். நாம் ஆத்ம சகோதரனிடம் பேசுகிறோம் என்ற பயிற்சியை செய்து குற்ற பார்வையை மாற்ற வேண்டும். இரண்டாவது, பாபா ஞான பொக்கிஷத்தை கொடுக்கிறார் என்றால் நினைவில் அமர்ந்து அதை புத்தி எனும் பையின் மூலம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அமைதியாக அமர்ந்து அழிவற்ற வருமானத்தை சேமிக்க வேண்டும். வரதானம். ஆன்மீக புன்முறுவல் மூலம் முகத்தினால் மகிழ்ச்சியின் ஜொலிப்பை காட்டக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. விளக்கம். பிராமண வாழ்க்கையின் விசேஷ தன்மை மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றாலே ஆன்மீக புன்முறுவல். சப்தமாக சிரிப்பது அல்ல, ஆனால் புன்முறுவல். ஒருவேளை யாராவது உங்களை நிந்தனை செய்கிறார்கள் என்றாலும் கூட உங்களுடைய முகத்தில் துக்கத்தின் அலை ஏற்படாது. எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலை. அவர் 1 மணி நேரம் பேசினார், அதனால் நான் 1 நிமிடம்தான் பேசினேன் என்பது போன்று யோசிக்காதீர்கள். 1 நொடிதான் பேசினேன் அல்லது யோசித்தேன். முகத்தில் துக்கம் வந்தது என்றால் தோல்
தோல்வி அடைந்து விட்டோம். 1 மணி நேரம் பொறுத்து கொண்டேன். பிறகு பலூனில் இருந்து காற்று வெளியேறிவிட்டது. சிரேஷ்ட வாழ்க்கையின் லட்சியத்தை உடைய ஆத்மாக்கள் அதுபோல காற்று பலூனில் இருந்து வெளியேறாது. ஸ்லோகன்: குளிர்ச்சியான உடலையுடைய யோகிகள் தானும் குளுமையாக இருந்து மற்றவர்களையும் கூட குளிர்ச்சியான பார்வையால் திருப்திப்படுத்துவார்கள். அவ்யக்த அமைதி மூலம் டபுள் லைட் ஃபரிஷ்தா மனநிலையை அனுபவம் செய்யுங்கள். எப்படி விஞ்ஞானிகள் பாலைவனத்திலும் கூட தானியங்களை விளைவிக்கிறார்கள், அதுபோல நீங்கள் கூட அமைதியின் மூலம் பூமியை மாற்றமடைய செய்ய வையுங்கள். இதற்காக சுப பாவனை நிறைந்தவர் ஆகுங்கள். பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அமைதி சக்தியின் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவின் உள்ளுணர்வு மற்றும் பார்வையையும் மாற்றிவிடுங்கள். எப்படி கோபம் என்பது அஞ்ஞானத்தின் சக்தி, அதுபோல ஞானத்தின் சக்தி என்பது அமைதி, பொறுத்து கொள்ளும் சக்தியாகும். இப்பொழுது இந்த குணங்களை தனது சுபாவமாக மாற்றிவிட்டீர்கள் என்றால் டபுள் லைட் ஃபரிஷ்தாவாக எளிதாக ஆகிவிடலாம். ஓம் சாந்தி.